சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்திரன் படத்துல வசீகரன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் ரோலை பிளே பண்ணியிருப்பாரு. அதில் நிறைய கேள்விகள் விருப்பமா, ஆர்வமா, அறிவியல் பூர்வமா இருக்கும். அந்த கேள்விகளை நம்ம டீகோட் பண்ண போறோம். அதற்கான பதிலை நம்ம பார்க்க போறோம். படம் உணர்த்தும் ரகசியம் இது. பூரி நிகழ்ச்சிக்கு போலாமா? ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்படின்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய திரைப்படத்துல பாடியிருப்பார். அந்த ஒய் அப்படின்ற அந்த கொஸ்டின் இருக்குல்ல, இன்க்ளூசிட்டிவான அந்த கொஸ்டின்ஸை சின்ன வயசுல இருந்தே கேட்க ஆரம்பிப்பாங்க. நம்ம எல்லாருமே கேட்போம். ஆனா கேட்கற நேரத்துல நமக்கு பதில் கிடைக்கலன்னு சொன்னா அது நமக்கு வளர்ச்சியே பாதிச்சிடும். ஒரு ஸ்கூல்ல அட்மாஸ்பியர்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டீச்சர்ஸ் கிட்ட டவுட் கேட்பாங்க. அதை டீச்சர்ஸ் வரவேற்பாங்க. சொல்லுப்பா, என்ன டவுட்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சில டீச்சர்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்களில் சில பேருக்கு அந்த அனுபவம் கிடைச்சிருக்கும். சிடம் ஒயர் ஆஸ்கிங் டவுட், சிடம் டோன்ட் டாக் அப்படின்ருவாங்க. அப்ப நமக்குள்ளே அந்த தயக்கம் வந்துடும். பேசுறதுக்கு தயக்கமாவே இருந்துட்டு இருக்கும். சிந்தனையில் நிறைய நல்லா யோசிப்போம். ஆனா மேடையில பேச முடியாம போயிடும். அந்த ஏன் அப்படின்ற அந்த கேள்வியை துணிச்சலா கேட்கறதுக்கு நம்ம பழக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள், குறிப்பா 35 வயசு 40 வயசு இருக்கக்கூடிய அப்பாக்களோ அம்மாக்களோ இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்கும். உங்க பசங்க வீட்டுல கேள்வி கேட்பாங்க. அப்பா எனக்கு ஒரு டவுட்டு, அம்மா எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு. இந்த அப்பான்றவரு வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. அப்பா வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாரு. வந்த உடனே பார்த்தா அப்படியே இரிட்டேஷனா இருக்கும், ஒரே டென்ஷனா இருக்கும், ஸ்ட்ரெஸ் அவுட்டா இருக்கும். அப்போ டவுட்டுன்னு கேட்கும்போது எப்பா போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த அம்மா ஒரு டவுட் கேட்பாங்க. உடனே அப்பா பயமே ஆயிடுவாரு. என்னன்னு தெரியல, என்ன காய்கறி வாங்கணும்னு தெரியல, எதை மறந்தோன்னு தெரியல அப்படின்னு மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். நீங்க அது கூட அந்த இதுல நிறைய காணொலிகள்லாம் பார்த்துருப்போம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜோக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான ஒரு விஷயம். இந்த மறதினால அவங்க என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு நினைச்சு இந்த ஹஸ்பண்ட்ல பாதி பேர் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனா அந்த பசங்க கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இரிட்டேட் ஆகி கிடையாது போ அப்படின்னு சொல்லவே கூடாது. ஒரு பையன் பாத்தீங்கன்னு சொன்னா திடீர்னு அவனோட வயசையும் பார்க்கணும். என்ன வயதுல அவங்க என்ன கேள்வியை கேட்கறாங்க அப்படின்ற நோக்கத்தை பார்க்கணும். ஒரு பையன் கேட்கறான், இஸ் ட்ரிங்கிங் பேட் அப்படின்னு கேட்கறான். அந்த பையனுக்கு ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன். அப்ப அந்த பையனுக்கு நான் அறிவுரை சொல்லும்போது சொல்றான், ட்ரிங்கிங்னா எதை ட்ரிங்க் பண்றப்பா தம்பி? குடிக்கிறது, பழச்சாறு எடுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொல்லணும். எடுத்தோடனே குடிக்கிறது பேட் அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அந்த சிந்தனை தப்பு. குடிக்கிறதுனால அது எப்படி, நீங்க குடிக்கிறதுனால அது மது அப்படின்றதோ சாராயன்றதோ லிக்கர்ன்றதோ எப்படி நம்ம நினைச்சிடறோம்? அது தப்பு இல்லையா? அப்ப இந்த கேள்வியை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பேச விடணும். எதிராளி பேசுவதை கேட்கணும். அதுதான் அன்பு. நான் LOVEன்னு சொல்றோம் பாத்தீங்களா? லவ். லிசன், அப்சர்வ், வெரிஃபை அண்ட் தென் எக்ஸ்பிரஸ். முதல்ல லிசன், காது கொடுத்து கேட்கணும். அப்புறம் அவங்க அப்சர்வ் பண்ணணும், சூழல்களை பார்க்கணும். அவங்க எந்த கிளாஸ், எந்த வகுப்பு, அக்கம் பக்கம் என்ன, சூழல்களை பார்க்கணும். அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய தகவல்களை வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அது எமோஷனலா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த அன்பு. ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு அன்பை வெளிப்படுத்துறாரு ஐஸ்வர்யா ராய் கிட்ட. அப்ப அவர் கேள்விகள் கேட்கிறாரு. அது எப்படி கேள்வி கேட்கிறாருன்னா, இந்த CBSE போர்டில் படிக்கிற பசங்களுக்கு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னா, நல்லா டவுட் கேளுப்பா, உன்னை நிறைய காசு கொடுத்து படிக்க வச்சிருக்கோம், பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கோம், நல்ல டவுட் கேளு அப்படின்னு. அவங்க டவுட்னு சொல்லி என்ன கேட்பான்னா ஒண்ணுமே கேட்க மாட்டான். சும்மா மாஸ்டர் எனக்கு ஒரே ஒரு டவுட், மிஸ் எனக்கு ஒரே ஒரு டவுட், எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை கிளாரிஃபை பண்ணுங்க. என்னடா அந்த ஒரு டவுட் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு டவுட்டுக்கு பின்னாடி 1000 டவுட் லைனா கேட்பான். இது எப்படி அப்படின்னா, இந்த பாட்டை பாருங்களேன். ஒரே வினா, அப்புறம் லைனா மொத்தம் நீயா அப்படி அவ்வளவு பெரிய கேள்விகள் லைனா கேட்டிருக்காங்க. ஒரே வினா, சனா சனா ஒரே வினா, அழகின் மொத்தம் நீயா. நீ நியூட்டனின் விதியால கொண்டு முடிச்சிடாரு. அவர் சயின்டிஸ்ட் இல்லையா, அதனால நியூட்டன்ஸ் லாலாம் பேசுறாரு. அப்ப இவர் அடுத்த கேள்வி ஐஸ்வர்யா ராய் அவர்கள்ட்ட கேட்கிறாரு, உன் நீலக்கண்டில், அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கொடுப்பாருங்க, காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனைன்னு கேட்கிறாரு. அணுன்னா ஆட்டம். ஆட்டம் மொத்தம் எத்தனை இருக்கும் காதல் அணுக்கள் அப்படின்னு. அவரு சயின்டிஸ்ட், பாவம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் இல்லையா, அதனால அவருக்கு பயாலஜி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. அந்த படத்தினோட அமைப்பு படி காதல்ல அணுக்கள் வராதுங்க. அது ஹார்மோன் சுரப்பினால வரும். நம்ம கூட தோசான்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, DOSA. அது மாதிரி டோபமைன், ஆக்சிடாசின், செரோட்டோனின், அட்ரினாலின், இந்த 4 சுரப்பிகள் தான் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஷன், இந்த எமோஷன்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி விடுது, சூழல்களை மாத்தி கொடுக்குது. இந்த 4 ஹார்மோன்கள்ல ஆட்டம் கிடையாதுங்க. அதனால காதல் அணுக்கள் அப்படின்னு சொன்னா சிரிச்சுட்டு போயிடணும். அதுல ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நியூட்ரான், எலக்ட்ரான் உன் நீலக்கண்ணில் மொத்தம் எத்தனைன்னு கேட்கிறாரு. அப்ப எத்தனை நியூட்ரான் எத்தனை எலக்ட்ரான்றதை கேட்கிறாரு. அவன் இந்த அம்மாவே MBBS படிக்கிறதுக்கு ஹைடெக் டிவைஸ் எல்லாம் வச்சுட்டு காப்பி அடிக்கிறதுலாம் ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்கறது எந்த வகையில நியாயம்?
ஆனா அவங்க எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்றனால இவர் சயின்டிஸ்ட்ன்றனால கேட்டிருப்பாரு, அதுவும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னால கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். கெரியர் டிஃபரன்ஸ்க்கு அப்பாற்பட்டு எல்லா கெரியரையும் நம்ம அரவணைச்சு கொண்டு போகணும். அவாகாட்ரோன்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் 6.023 × 10⁻23 மாலிகூல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு கரண்டியில பொட்டுக்கடலை எடுக்கலாம், அதே கரண்டியில சர்க்கரை எடுக்கலாம், அதே கரண்டியில அரிசி எடுக்கலாம். அதுல அளவு மாறும், ஆனா கரண்டி மாறாது. அதுதான் மோலோடைய கான்செப்ட். அந்த மோலை கண்டுபிடிக்காம நம்மளால இந்த விஷயத்த கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கான ஒரு கால்குலேஷன் நீங்க குடுன்னு ஓட்டுறேன் பாருங்க. கால்குலேஷன் உங்களுக்கு தேவையில்லை, வேணும்னு நிறுத்தி ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், H2O இது எல்லாருக்கும் தெரியும். தண்ணீர் அப்படின்னா H2Oன்னு தெரியும். ஹைட்ரஜன் 2 மாலிகூல், ஆக்சிஜன் 1 மாலிகூல் இருக்கும். அதுல இருக்கிற எலக்ட்ரான் நியூட்ரான் காம்பினேஷன் எடுத்து டோட்டல் பண்ணி பார்த்தா இதுதான் ஆன்சர். இவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு, இவ்வளவு நியூட்ரான் இருக்கு. எனக்கு இன்னொரு விஷயமா ஆட் ஆன் பண்ணணும்னு தோணுது. நீலக்கண்ணை பத்தி சொல்லும்போது மெலனின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் இருக்கு. ஆக்சுவலா ப்ளூ கலர் பிக்மெண்டால வரல, கண்ணில் எந்த பிக்மெண்ட்டும் கிடையாது. கண்ணில் 98% தான் வாட்டர் இருக்கு. அது அந்த எக்ஸ்பிளனேஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன். இந்த மெலனின் கம்மியா இருந்ததுன்னா நீல கலர்லயும், மெலனின் கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா ப்ரௌன் கலர்லயுமா கண்கள் பார்வைக்கு தெரியும். ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அந்த பிரின்சிபிள் படி. இதுல சில கேள்விகள் நகைச்சுவையா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா பெரியவர்களுக்கு மட்டும், வயது வந்தவர்களுக்கு மட்டும் புரியக்கூடிய சில விஷயங்களாக கேள்விகள் இருந்திருக்கும். எப்படின்னா, என்னால ஒண்ணு செய்ய முடியும், உன்னால ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சந்தானம் அவர்கள் கேட்பாரு. அதுக்கப்புறமா அதை வந்து எச்சு துப்புறதுன்னு சொல்லி சமாளிச்சு விட்டுடுவாங்க. அந்த மாதிரி சமாளிக்கும் திறன் பெற்றோர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி சமாளிக்கும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். பொறுமையோட நீங்க இருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எந்த விஷயத்தையும் கோவப்படுறதுனால எந்த விதத்திலையும் சாதிக்க முடியாது. அப்ப நமக்கு ஒரு அறிவு இருக்கணும். அதை அவர்களுக்கு புரியும் வகையாக அதை கொண்டு போய் சேர்க்கணும். இஃப் தே குட் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈஸிலி, அதை பொறுமையா அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அது ரொம்ப முக்கியமானது. ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் பையன் நம்ம கிட்ட வந்துட்டு கேட்கறான். ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி, சாதாரணமான கேள்வி. ஒரு ஃபார்மை கையில வச்சுட்டு, ஐசிஎஸ்சி போர்டு பையன், அதுல வந்து என்ன எழுதிருக்குது அப்படின்னா செக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. உடனே நம்ம வந்து அவனுக்கு என்ன விளக்கம் கொடுத்துட்டு இருப்போம், ஃபார்ம்ல மேலா ஃபீமேலான்னு டிக்கு போடுறது. இவ்வளவுதான் அவனோட பிரச்சனை. அவன் லெவலுக்கு நீங்க யோசிக்கணும். உங்களோட தகுதிக்கு மேல தலைவர்கள் இருக்கிறாங்க, தகுதிக்கு மேல உங்களுடைய முதலாளிகள் இருக்கிறாங்க, தகுதிக்கு மேல உங்களுடைய ஆசிரியர்கள் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட பேசுறது வேறையாகவும், சக நண்பர்கள்கிட்ட பேசும்போது உங்களுடைய அணுகுமுறை வேறையாகவும், உங்ககிட்ட கீழே அன்பால கீழே இருக்கக்கூடியவங்க பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல உங்களுடைய மற்ற உறவினர்கள் வீட்டு பிள்ளைகளா இருக்கலாம். அடிக்கடி நான் சொல்றேன், ஆசிரியர்கள் அப்படின்னு ஸ்கூல்ல இருக்கிறவங்கன்னு நினைக்காதீங்க. ஆசிரியர்கள்னா உங்க வீட்டுக்கும் இருக்கிறவங்க, எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கத்துக் கொடுக்கறவங்க எல்லாருமே ஆசிரியர்கள் தான். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே நம்ம வாழ்க்கையை கத்துக்கிறோம். எந்திரன்ற அற்புதமான படத்துல போரா இன்னும் 2 கேள்விகள் 3 கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாரு. உன்னோட நியூரல் ஸ்கீமா என்ன அப்படின்னு கேட்டிருப்பாரு. நியூரல் ஸ்கீமாவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் இந்த கேள்வி கேட்கிற ஆர்வம் வருதோ அந்த இடத்துல பசங்களை பிடிச்சு வச்சு, பாத்தியா திரைப்படத்திலே கேள்விகள் கேட்கறாங்க, தம்பி நீ கேள்விகள் கேளு, ஏன் என்ற கேள்வி கேட்காமல் இந்த வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லுங்க. படம் உணர்த்தும் ரகசியம் இது. பூரி சாப்பிட்டீங்களா? மற்றும் ஒரு விதை டாக்ஸில் மீண்டும் சந்திப்போம்.